அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகக்கூடிய வழிமுறையை இப்ப சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி அகம் பிரம்மாஸ்மி நட்சத்திரத்தோட வரிசையில முதல் நட்சத்திரம் உங்களோடதுதான். ஓகேங்களா? உங்க நட்சத்திரத்துடைய அதிதேவதை யார் தெரியுங்களா? கேது பகவான். ஞானத்துக்கு உண்டானவர்கள், தேவ மருத்துவர்கள் அப்படி சொல்லக்கூடிய அஸ்வினி தேவர்கள் தான் உங்களுடைய அதிதேவதைகள். நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க, துடிப்பா செயல்படுவீங்க, பெரிய பெரிய சாதனைகள் செய்யணும்ன்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்கும். எந்த காரியத்தையும் வேகமா சுறுசுறுப்பா செய்யக்கூடியதுல உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. எதையும் ஈஸியா புரிஞ்சிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கும். அதே போல முடிவு ஏதாவது எடுக்கணும்னா உடனுக்குடன் எடுக்கிறதுல நீங்க வல்லவரான ஒரு ஆள் தான். ஓகேவா? நீங்க ஒரு எதிரி உங்களுக்கு அவங்களை ஈஸியா சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் நீங்க. தைரியமும் துணிச்சலும் நிறைய இருக்கும். எதையும் ஆராய்ஞ்சு அதுல இருந்து ஒரு வரக்கூடிய அந்த தீர்வை தான் உங்களுக்கு முடிவா எடுப்பீங்க. எல்லா சூழ்நிலையும் சரி, பொறுமையா, அதே போல தெய்வ நம்பிக்கையோடு தெய்வ அனுகிரகத்தோடு அது சால்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. அதே போல பாரம்பரியமான விஷயங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா செய்வீங்க நீங்க. ஓகேங்களா? அதே நேரத்துல இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாத்துலயுமே ஈடுபாடு அதிகமா இருக்கும். ரொம்ப சிறந்த கல்வி கற்கக்கூடிய யோகத்தை உங்க ஜாதகம் பெற்றிருக்கு. அது நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் எல்லாம் படிச்சீங்கன்னா பக்காவா கொண்டு வந்துடலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியம் பெற்று வெற்றி அடையறதுக்கு உண்டான வழிமுறை சொல்றேன் கேளுங்க. இந்த குதிரைகள் இருக்கு இல்லையா, இந்த குதிரையுடைய சிலைகள் நிறைய அழகழக குதிரை சிலைகளை வாங்கி வீட்டுல வச்சு டெய்லி அதை பார்த்து அதை ரசிச்சாலே வாழ்க்கையில வெற்றிகள் வந்து சேரும். அதே போல பக்கத்துல எங்கேயாவது குதிரைகள் ஏதாவது வளர்க்குறாங்க பாரு, வளர்த்தால் அந்த குதிரைக்கு உணவு வாங்கி கொடுங்க. அது என்ன சாப்பிட்டோ அது வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தால் சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயரன்.